பிடிக்க யோகா வணக்கம். ஐயா சொல்லுங்க. இந்த ம். யோக பயிற்சியில் பின்வாங்குவது என்பது முடியாது. ஆ. முடிந்தவரை தனித்து இருந்து காற்றில் நீரிலோ ஆரோக்கியத்திலோ வாழ முடிகிறது. ஆமா. சரிதான். யோக நம்ம பயிற்சியில் பின்வாங்குவது என்பது முடியாத காரியங்கிறாரு. அதான் புரியல. அது இந்த இதுல இது ஆ? இந்த இது 208வது பக்கம் இந்த காத்தோட வாழ்றது. நேத்து 208 மனிதன் காற்றோடு வாழும் முறை. நேத்து படிச்ச நேத்து மனிதன் காற்றிலே வாழும் முறை நேத்து படிச்ச மறுபடியும் இருக்கா படிச்சிருவோம். இந்த அதான் இந்த அதாவது யோக பயிற்சியில் பின்வாங்குவது. அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் வாழ்கிறார்கள். இந்த ஆய்வில் இன்னும் நாம் ஈடுபடவில்லை. இது அநேகமாக நிர்விகல்ப சமாதியின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம். யோக பயிற்சியில் பின்வாங்குவது என்பது முடியாது. யோக பயிற்சியில் கீழ்நிலைக்கு போக முடியாது. நீங்க கீழ்நிலைக்கு போனீங்கன்னா அப்புறம் கடைசியில் விலங்கா போய் சாவுதான், நோவுதான், நோவு சாவுதான். அறிவிருந்து நீங்க மேல்நிலைக்கு போகலையோன்னு சாவுதான். அறிவிருந்து நம்ம காத்த விட்டுட்டும் அதையும் தாண்டி காத்தை நிறுத்தி அந்த பழகல. இதுல காத்தை போய் நிறுத்தி பழகிறதா? காத்தை நிறுத்தி பழகிறத நேற்று பேசணும். காத்தை நிறுத்தி பழக வேண்டும். முதல்ல ஆகாரத்தை நிறுத்தி அதான் பழகிறது. கடைசி நிலை. காற்றை நிறுத்தி பழகணும். கடைசி அந்த நிலை. அது செஞ்சு செஞ்சு பார்க்கல. இப்ப இருந்து அது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். உடம்பு பதப்படுத்திக்கணும். உடம்பு பதப்படுத்தி அன்னப்பாதை பொருள் தூய்மையா இருக்கணும். திடப்பொருள் அன்னப்பாதையில திடப்பொருள் இருக்கக்கூடாது. 100க்கு 100 தூய்மையா இருக்கணும். ஆமா. அன்னப்பாதையில திடப்பொருள் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அது திரவ பொருள் இருந்தா கூட ஒன்றும் பண்ணாது. திடப்பொருள் இருக்கக்கூடாது. அப்படி சுத்தமாயிடுச்சுன்னா ரத்த சுத்தமாயிடுச்சுன்னா அடுத்த வேதி நிலைக்கு போயிடும். உங்களை வந்து அடுத்த மேல்நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த திடப்பொருள்னா சளிதான். நம்ம தான் சாப்பாடு உணவுப் பொருள் இருக்கக்கூடாது. உணவு பாதையில் உணவுப் பொருள் இருக்கக்கூடாது. திடப்பொருள் சளியும் சளிதான் போயிருத. சளிதான் சுத்தப்படுத்திடுறீங்கல்ல. இதே அப்புறம் தானே இதெல்லாம். உங்களை யார் இப்ப பண்ண சொன்னாங்க? இப்ப யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு ஏற்கனவே சொல்லியிருக்கல. சுத்தப்படுத்தி நன்கு பயிற்சி பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சொல்றாரே இல்லையா? போயிடும். ஏன்னா இதைத்தான் வந்து வாசியோகம் சொல்லிட்டு தப்பு தப்பா சொல்லிக்கிற. வாசியோகங்கிறது வேற. இது வந்து அப்படி இல்லை. இது மேல்நிலைக்கு போறது. காற்றையே நிறுத்தி பழகிறது. அவன் வாசியோகம் எதை பண்ணிட்டு இருக்கான்? இது காற்றையே மறுக்கிறது. காற்றையே மறுக்கிறது. காற்றை மறுக்கிறது. அது எப்படி? உணவை மறுத்தோம், அப்புறம் நீரை மறுக்க தானாவே வரும். அது தானாவே வருதுனாலதான் இந்த மேல்நிலைக்கு போகுது. அது நீங்க யார் வேணா பண்ணிப்பாங்க. ஆனா சுத்தமா அதுக்குதான் சொல்றேன். நீங்க சுத்தப்படுத்துறவங்க தான் சொல்லித்தர முடியும். நானும் செஞ்சு பார்த்துருக்கேன். இப்ப எல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டே அப்புறம் அதுலயே நினைப்பு போயிரும். அப்படியே ஒரு இடத்துல வெங்கடேஷ் ஐயா ஒரு இடத்துல இதுலயே தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் நிறுத்திக்கிட்டேங்கிறாரு. ஏன்னா ஜனங்களுக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப நானே காட்டுக்கு போலாங்க ஐயா. இப்ப எனக்கு காடு 1 ஏக்கரை காடு வாங்கி ஜம்முன்னு இருக்குது காடு. புரியுதுங்களா? போய் உட்காந்துக்கலாம். ஆமா, எல்லா வசதியும் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதுல 2000 அவருக்கு முடியிற கடைசியில வாங்கினேன். அதுக்கு முன்னாடி என்னால வாங்க முடியல. அது முன்னாடியே அவர் 10-15 வருஷம் கூட வாங்கி இருக்கணும். அது வாங்க முடியல என்னால. இப்ப பணம் வந்து எனக்கு அப்பெல்லாம் நிறைய பணம் வச்சிருந்தப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல. இதுக்கு இந்த பயிற்சி வந்ததுக்கு பணம் எல்லாம் போயிருச்சு. இந்த படிச்சு வந்தப்ப சும்மா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தது. ஏன்னா ரொம்ப சொற்ப வருமானம். என்னது? மிக மிக சொற்ப கேவலமான வருமானம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் தீவிரமா பயிற்சியில இறங்கிட்டீங்க. வருமானம்ங்கிறது நிறைய இடம் வாங்க முடியும். மத்த திருடெல்லாம் வந்தோடனே வாங்கிடுறானே. 1000 ஏக்கரை வாங்குறானே. ஏமாத்தனா? அதனாலதான் நான் கட்டடத்தையே போட்டிருக்கேன். எனக்கு வெளிநாட்டு மாணவர் மேலதான் வரணும். வெளிநாட்டு மாணவர் வந்தாதான் எனக்கு ஏதாவது செய்ய முடியும். ஆராய்ச்சி பண்ண அடுத்தது ஆராய்ச்சிக்கு போய் ஆகணும்.
என் ஆமா பொண்ணெல்லாம் ஆமா அனுப்பணும்னா அவங்க போய் பண்ணி ம். ஏற்பாடு பண்ணி 3 வருஷம் தங்கி அவங்க பிசிக்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குன்னு 4-5 வருஷம் எனக்கு பெரிய சிரமம்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் பார்ப்போம். ஆமா. ம். இங்க மாணவர் சேர்க்கை ரொம்ப குறைவா இருந்தா ஒன்றும் இங்க இருக்க பணம் சம்பாரிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பணமே தரமாட்டாங்க, இது அதான் எனக்கு தெரியும். புத்தகம் வாங்கவே மாட்டான், மாசம் மாசம் நன்கொடையும் கொடுக்க மாட்டான், ஆ, எது புத்தகம் வாங்க மாட்டேன், நன்கொடையும் தர மாட்டான், சும்மா வந்து கதை பேசிட்டு இருப்பா, அதெல்லாம் தெரியுது. ம். எல்லாரும் கதை கேட்கிற ஆள் தான். ம். அந்த ஒழுக்கம் சரி. இறந்துருக்காங்க. நான் இங்க அதான் அந்த பெண் வாங்குவதுல வந்து நின்னுட்டோம். அந்த பெண் வாங்குவது ஆமா என்பது ஆமா 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 முடியாத அது காரியம். அதுதான் அதுதான் பாருங்க நிக்குது பாருங்க. ஆகையினால் நம்ம இயற்கை முறையில் நாம் நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான். அப்புறம் இரண்டாவது இதுல ஆ, என்ன கிடைக்குன்னா காற்று நிறுத்துக்கு பசி தாகம் கட்டுப்படி ஆகுது. தண்ணி பசி தாகம் கட்டுப்படி ஆயிரும். பசி தாகம் நின்று போயிடும். பசி அப்ப சுத்தமா சுத்தோடலாம் மாறிடும். இப்ப பசி வந்தா கூட மூச்சு பயிற்சி பண்ண நின்று போயிடும். இன்னைக்கு தண்ணீர் குடிச்சு ஆ, நிறுத்தலாம், அது கழிவு எறிகிறோம். அப்ப சுத்தமான உடல் வந்துருச்சப்ப தண்ணீர் தேவை குறைஞ்சிருது இல்லையா? அப்ப காற்று பயிற்சி இழுத்து புரியுது. நீங்க பண்ணீங்கன்னா அந்த பசி நின்று போயிடும். அது பசியும் அடக்கும். இந்த சுவாசமும் பசி அடக்கும். தூய ஆ. தண்ணீர் குடிச்சாலும் பசி நின்று போயிடும். பிறவி நோய் நின்று போயிடும். பிறவி சுவாசமே நோய். சுவாசமே உணவாயிடுது. சுவாசம் அதான். உணவாகிறப்ப அந்த ம். பசி போயிடுது. இந்த இந்த உணவு எப்படி தண்ணி போறப்ப பசி அடங்குற மாதிரி சுவாசத்தை நிறுத்தி பழகிறப்ப ம். அது உள்ள போயிருது. அது அமுக்கப்படுகிறது. ஓ, அந்த பிறவி நோய் குணமாக்குது. பிறவி நோய் குணமாகுது. அந்த கர்மம் சொல்றேன் அந்த பாருங்க. இவனுக்கு இந்த தெரியாதனால இவன் மாட்டிக்கிட்டானுங்க. யாரு? இந்த மனதை பற்றி பேசுற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மனம் மனம் பேசிட்டு இருக்கிறவங்க. உடம்பை வச்சுட்டு உடம்பை ஆ, சரி பண்ணிட்டு இருந்தா மனதுக்கு போகணும்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அது அவங்களுக்கு தமிழே தெரியாது அவங்களுக்கெல்லாம். அதுல மாட்டிக்கிறானுங்க. எல்லாரும் நோயாளிய மனதை பத்தி பேசுறதுக்கு பிறகு உடல் அழுகி போய் சேர்த்திருப்பானுங்க. உடல் அழுகி போய் புற்றுநோய் வந்து சக்கரம் எல்லாம் எல்லாம் சாவரம் தானே. இதுல என்ன போய் நீ மனதை பேசி என்ன பண்ண போற? உடம்பு சாக போகுது, அழுகி துன்பப்பட்டு சீரழிஞ்சு சின்னாப்பனப்பட்டு சாக போற. அதை காப்பாத்துறதுக்கு அறிவு இல்லைன்னா அப்புறம் நீ மற்றது என்ன பண்ண போற? அப்படி போயிருச்சு. அது நம்ம பேசக்கூடாது. இப்ப நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தான் சொல்லணும். ஆ. பிரச்சனைக்கு தேர்வு தான். தேர்வு தான். 2000 வருஷம் நம்ம 2000 வருஷம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? என்னது? வள்ளுவர் சொல்லியாச்சு. நான் சொல்றது காலத்தால் நிலைத்திருக்கிற நூல்களை தான் நம்ம பேசணும். இப்ப இருக்கிற அப்படி பேசுனீங்கன்னா இந்தியாவில் ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு என்ன தகுதி? நீ மனதை பத்தி அப்புறம் பேசு, புடலங்காய் பத்தி பேசு. முதல்ல உடலுக்குள்ளதான் என் மனம் உட்கார்ந்து இருக்குது. உடலே அடுக்கி கிடந்ததுன்னா ம். நான் உடலை கவனிக்க மாட்டேன்னு உடலை கவனிக்க மாட்டேன்னு சொன்னா நீ முட்டான்னு அர்த்தம். என்னது? அதான் உடல் கவனிக்கலனாவே உடல் கெட்டாவே அவன் முட்டாள் தான். கெட்டு அப்புறம் என்ன? போயிருந்தாவே அதை சரியா நீங்க கவனிக்கல. நீங்க நீங்க என்ன சொல்ற? அவ திருவள்ளுவர் இருக்க உடலை கெடுக்க சொல்றாரா? முதல் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த சொல்றாரு. திருவள்ளுவரோட அறிவால எவன் இருக்க முடியும்? ம். திருவள்ளுவர் யாருன்னே தெரியாது. இந்தியாக்காரங்க எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் நேரம் இந்தியாக்காரங்க தெரியுமா? ஒரு வயலுக்கும் தெரியாது. தமிழ்நாட்டுல தெரியும், தென்னாட்டுல தெரியும். கொஞ்சம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றாலும் கொஞ்சம் அரசியல்வாதிக்கு தெரியும், அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு எல்லா பள்ளிக்கூடத்தும் தெரியுமா? ஒருத்தனுக்கும் தெரியாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு குறைவா தான் தெரியும், அவ்வளவுதான். அதனால திருவள்ளுவர் இந்த மூச்சு பயிற்சி ம். பண்ண சொல்லியிருக்காரு. நாம என்ன இந்த சுவாசத்தை மறுக்கிறதுக்காக சொல்றோம்? அவரு சுத்தத்திலேயே உயிர் பிரியும் அப்படின்னு புரியும். சுத்தத்திலேயே உயிர் பிரியும், அது வேற. அது நிறைய வழி இருக்குதுங்க ஐயா, நிறைய வழி. அதான் அதான். அதனால நீங்க நீர் நீர் உணவு நீர உணவா இருந்துட்டு அப்புறம் காற்று உணவுலயே வாழ ஆரம்பிச்ச பின்னால ம், அதையும் தாண்டி காற்று இல்லாதவே சித்தர்கள் காடு காடாய் சுத்திக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் பாருங்க. சாத்தியம், எல்லாம் அவங்க சாத்தியம் தான். அதுதான் சாத்தியம். அதுதான் அது ம். போகலாம், அது போகலாம். கரெக்டு தான், நீங்க சொல்றது ம். கரெக்டு தான். ஆசிரியர் இரவுண்டடி அதாவது அஹ், ம். அதாவது அது யாரோ ஒருத்தர் சொல்றாரு. நீங்களா? அதாவது எந்த இடத்துல சொல்றாரு? அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் காஸ்மிக் காலையில் கூட 4 மணி கூட இதை பத்தி காஷ்மீர் பேசினேன். என்னது? 4 மணிக்கு கூட இதை பத்தி பேசினேன். ஆ. அது பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் கதிரில் உடம்பு இயங்குது, அது விண்வெளி கதிரில் உடம்பு இயங்குறத விஷயமே. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூரியன், அதாவது நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவில் கருந்துளை இருக்குது. அது என்ன? எல்லா சக்தியும் உள்வாங்கிக்கும். என்ன சக்தி? எல்லா சக்தி எல்லா பொருளும் உள்வாங்கிட்டு காமா ம். கதிர் மட்டும் வெளியிடும். அதாவது எல்லா சக்தியும் உள்ள தன்மையப்படுத்தின யாரும் தப்பிக்க முடியாது. காமா அந்த கருந்துளையில இருந்து யாரும், அதுக்கு டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா பயங்கரமா இருக்காது. அதாவது விண்வெளியே டார்க் மேட்டர். விண்வெளியே பார்த்தீங்கன்னா விண்வெளியே வந்து ம். 95 விழுக்காடு கரும்பொருள் தான். அது டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் ஒன்று இருக்குது. டார்க் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 விழுக்காடு இருக்கு.
டார்க் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டினீங்கன்னா அது ஒரு 65, அது ஒரு 30, 95 ஆச்சு. மிச்சம் 5 விழுக்காடு நீங்க பார்க்குற நட்சத்திர கூட்டம் எல்லாம் பல லட்சம் கோடி 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 இருக்கா, எல்லாம் 5 விழுக்காடு தான், வெறும் 5% தான் ஆச்சு. மொத்தமாவே டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டரும் சேர்ந்து 95, அதாவது 95 இருட்டு தான், 95 இருட்டு இருட்டு முடிஞ்சு தான். போச்சு. இது போக நட்சத்திர மண்டலம் இருக்கு இல்லையா, நட்சத்திர கூட்டங்கள் நிறைய இருக்கு. அது அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். அது நிறைய நெபுலாங்கிற நட்சத்திர கூட்டங்கிற அது இருக்கு, அது பெரிய காஸ்மாலஜி இருந்துட்டு. ஆனால் எல்லா கூட்டத்துக்கு நடுவில் கருந்துளைகள் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது பிளாக் ஸ்டாரும்பாங்க, கருந்துளைம்பாங்க, கரு ஓட்டைங்கிறாங்க. ஆனா அதுல என்ன பண்ணுதுன்னா எல்லா வெளிச்சத்தையும் உள்ள பயங்கரமான அடர்த்தி. அது ஒரு 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 நட்சத்திரம் ஆயுள் முடியறப்ப கருந்துளையாக மாறிடும். எல்லாமே சாவுது, எல்லாமே சாவுது. சாவும் பொழுது அடர்த்தி அதிகமாகி அது புதுசா பாருங்க. அது எப்படின்னா சாகுது, மறு புதுப்பிக்குது, சாகுது, அது புதுப்பிக்குது. இப்படித்தான் அந்த தொடர்ச்சி இருக்குதே தவிர செத்த மாதிரி புதுப்பிச்சிருது. என்னது அதெல்லாம் வந்து மிஸ்ட்ரி, யாருக்கும் புரியாத ஒரு புதிர்கள். ஆமா, இங்க செத்துச்சுன்னா அந்த பக்கம் புதுசா முளைக்குதே. அப்படி முளைச்சிட்டு போகுது இல்லையா. அப்ப அது வந்து எப்படின்னா அது இயற்கையே நடக்கிற நிகழ்வு. அப்படி நிகழ்வு நடக்கிறப்போ அந்த கருந்தொலைகள் உருவாகுது, பிளாக் ஹோல். அது என்ன பண்ணுதுன்னா எல்லா நட்சத்திரத்தையும் அது சாப்பிடும். அது என்னதுன்னா எல்லா நட்சத்திரம் பிடிச்சி இழுக்கும், இழுத்து பூச்சி சாப்பிட்ற மாதிரி. இந்த வெளிச்சத்தில் இருக்கிற பூச்சி பூரா டபக்கு 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 முழுங்குதில்ல, அந்த மாதிரி இது முழுங்கிட்டே இருக்கும். அப்படி முழுங்குறப்ப எல்லா பொருளும் உள்ள போயிடும். ஆனா ஒண்ணு மட்டும்தான் வெளியே வருது. அதுதான் அந்த காமா கதிர் என்கிற கடுமையான ஆற்றலுடைய. அதுதான் யோகிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கும் காமா ரேடியேஷன் கொடுப்பாங்க. அதனாலதான் அவங்க எங்க போய் நின்றுக்குவாங்க. ஆற்றல் வந்து அந்த ஆற்றலே யோகிகள் எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய சமாச்சாரம் பாருங்க. அவங்களுக்கு தெரியாது, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அவங்களுக்கு தெரியாது. வெங்கடேசன் தான் அறிமுகப்படுத்துறாரு அந்த, அது அவங்களுக்கு தெரியாது. அதனால இப்ப நாம என்ன சொல்றோம்னா இந்த காமா கதிர் இல்லைன்னா மனிதன் வாழவே முடியாது. ஏன்னா இந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து பசிக்காக ருசிக்காக சாப்பிட்றதே தவிர ஆரோக்கியத்துக்கும் ஆற்றலே கிடையாது. அதெல்லாம் போதை பொருள் தான் சாப்பாடு. இந்த மரமண்டை தப்பா சொல்லி கொடுத்துட்டான். அதெல்லாம் திங்கிறது பேழ்றதெல்லாம் வந்து அதை திங்கிறது பேழ்றதெல்லாம் வந்து இது எதுல வந்து கருமத்துல வந்து சேர்ந்துக்கு. திங்கிறது பேலன்னு கருமாதி இளவு இதெல்லாம் வந்து இதுல வந்து மாட்டிக்குது. அது நான் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணாலும் சரி, அவ்வளவுதான். அது வந்து அதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது. அதனால செத்துக்கிட்டு இருக்கிறேன் உணவுக்கு. அதனால முடிக்கிறேன். இப்போ இந்த எனர்ஜிங்கிறது இப்ப நான் தூங்கும்போது எனக்கு எனர்ஜி வரணுங்க. அது என்ன காலையில் இரவு சாப்பிட்டுட்டு இப்ப இரவு ஒரு 6 மணிக்கு சாப்பிட்றேன், காலையில ஒரு 12 மணி 10 மணிக்கு சாப்பிட்றேன். ஏன் சாவு வர்றது இல்லை? அது கிடையவே கிடையாது. இரவு 6 மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். அப்புறம் காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றேன், 12 மணி வரைக்கும் சாப்பிட ஏன் சாகிறது இல்லை? அதெல்லாம் பொய், எத்தனையுமே பொய், எல்லாம் பொய், எல்லாம் பொய். பாருங்க இப்ப பாரு, இந்த ஒரு நாள் இந்த ஏமன் ஓமன் இந்த பார்த்தீங்கன்னா மக்களா அந்த உள்நாட்டு போர் கிளம்பிது. இதை விட பாலஸ்தீனத்தை மோசமானது ஏமன் நாட்டில் ஓமன் நடந்துட்டு இருக்குது பாருங்க. பொதுமக்களையே சுட்டுக் கொள்றானுங்க. பொதுமக்களையே லட்சம். இது வரைக்கும் 50,000 கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர்த்த சுட்டே கொண்டு இருப்பாங்க. அவ்வளவு கூட நடந்துட்டு இருக்குது. இந்த ஏமன் ஓமன் இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பாருங்க. அகதியா படியே போயிட்டே இருக்கிறேன். தினம் வந்து அந்த ரோட்ல போப்ப குழந்தை விழுந்து சாகுது, தண்ணி இல்லாம. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம குழந்தைகள். இப்ப நான் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த அற்புதமான உலகத்தை படைச்சு நல்லா வாழ்டான்னா இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி தீர்வு சொல்லலாங்க. அது வந்து அது நம்ம அதை பேசக்கூடாது. ஐயா ஒரு சந்தேகங்க. இங்க இப்போ நம்ம வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இப்ப தண்ணீரையும் வேக வைத்த காய்கறிகளையும் கீரையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்து ஒரு கட்டத்துல இப்ப நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடமுடன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த நிலையில வந்து நம்மளுடைய பசி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பசி நின்னு போயிரு. ஒரு ஆன்மீகரா இந்த கேள்வி ஏன் கேட்கறேன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சந்தேகம் வரும் மக்களுக்கு. அப்போ இப்ப உங்களை மாதிரி இருக்கிற அந்த நிலையில பசி ஒண்ணு எடுக்காதா, இல்லாட்டி பசி எடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பசி எடுக்காது. சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது, துன்பம் தராது. அதாவது பசிங்கிறது தெரியுமா? நோய், மரணத்தை தருகின்ற நோய்ங்க. பசிங்கிறது மரணத்தை. அதுதாங்கய்யா. இப்ப நம்ம தண்ணி குடிச்சு அதை சமன்படுத்தினா அப்ப அந்த ஜீரண நீர் சுரக்காதா அப்படின்ற அந்த கேள்வி சுரக்காது. ஆனா என்னைக்குமே இன்னைக்கு சுரைக்காதா, இல்லாட்டி என்னைக்குமே சுரக்காதா? எப்ப வேணாலும் சுரக்கு. அதெல்லாம் எப்ப வேணாலும் சுரக்கு. மிட்டாய் வச்சாலே சுரக்கும். ஓகே.
அப்ப நமக்கு அது என்ன பண்ணணும்னா, அப்ப தண்ணி குடுத்து மட்டும்தான் அதை சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது அது எந்த தூய லெவல்ல நம்ம நீர், யோகியா தூய இருந்தாலும் நீர். சரி. நானே எழுதியிருக்கேனே, வெங்கடேசன் சொல்லியிருக்கேன். நான் கூட சின்ன சின்ன குறிப்பெல்லாம் எழுதியிருக்கேன். தூய நீர் தான் தண்ணி ஜீர நீரை நிறுத்தும். ஓகே. அது எப்ப வரைக்கும் நிறுத்தணும் அப்படின்ற அந்த கேள்வி வருது. அது எப்ப உடம்பு இழைச்சி வரைக்கும் நிறுத்தணும்னா, அப்ப உடம்பு இழைச்சி நின்றுச்சுன்னா அதுக்கு தான் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செஞ்சு அது கவனிச்சுட்டே வந்து தினமும் கவனிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீர்ல போட்டு காத்துல போட்டு நீர்ல போட்டு காத்துல போட்டு பேரிச்சம்பழத்தை போட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்து கடைசியில் நிறுத்தி பார்க்கணும். நிறுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு இதெல்லாம் கவனிச்சோம்னா அதுல ஒரு 15-20 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாசத்துல சோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த நிலைக்கு போன பிறகுதான் இப்ப இந்த கேள்வியா தான் இருக்கே தவிர அது அனுபவமா இல்லையா? அதனாலதான் மேபி இந்த அதெல்லாம் கேள்வி ரொம்ப வருது. எளிமை. அப்ப அந்த அதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது. நீங்க ப்ராஜெக்ட்ல இறங்கினா எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு அதிசயமே இல்லை. கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் மனதளவு தயாராகிக்குங்க. தயாராகிட்டு பொருள் வசதி பண்ணிட்டு ஆமாங்கய்யா. ஆமா. முதல் மனதளவு தயாராகுங்க, அப்புறம் பொருளாதாரத்துக்கு தயாராகி உள்ள வாங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். செஞ்சு காட்டிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் தான் இன்னும் நல்லா வேலை செய்யும். நல்லா இன்னும் மூளை வேலை செய்யும். இப்போ நானும் தெரிஞ்சுக்குவேன், நானும் பண்ணணுமே அதையே. இப்போ நான் பண்ண உட்காந்துட்டோம்னா ஒரு அமைதி கெட்டு போயிடாது. இப்போ இதுக்கே எனக்கு இதாக இருக்குது. இப்பவே எனக்கு நான் அதுவும் பண்ணல. காற்று மறுக்கிறதுக்கு போனோம்னா இப்போ இந்த சொல்லிக் கொடுக்கறது நின்று போயிடும். அதுதான் பெரிய பிரச்சனை. வகுப்பெடுக்கிறப்ப இந்த வகுப்பெடுக்கிறது சலிப்பு இல்லாம செய்யணும். காற்றுல நிறுத்த ஆரம்பிச்சு காற்றை போய் அப்புறம் அதுலயே கவனம் போயிட்டு இருக்கு. என்னது இடையில நான் ஏற்கனவே இடையில 2 வருஷம் ஏற்கனவே 2 வருஷம். அதாங்க இப்ப நீங்க உங்களுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடாம இருக்கிறதுனால அதை நோக்கிய பயணம் தான் இருக்குமே தவிர கீழே இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமா அப்படின்ற கேள்வி வரும். அதை இழுத்து பிடிச்சி நிறுத்துறதா வேலை. வெங்கடேசனே சொல்லியிருக்காரு, எனக்கு சொல்லிக் கொடுக்காம நான் போக மாட்டேங்கிறாரு. அடுத்தது அந்த பிரத்யேகாரம் நினைத்து கொண்டே இருத்தல் காற்று அதெல்லாம் அதைத்தான் எளிமையா புரிச்சுட்டாரு. அது நான் வந்து மேல்நிலை நாளை வந்து இந்த மாதிரி சொல்லாமல் இந்த காற்று உணவுக்கு மாறி கடைசியில காற்று உணவுக்கு மாறி கடைசியில நீர் உணவுக்கு மாறி பிற காற்று உணவுக்கு மாறி காற்றையை வறுத்து கபால மூச்சுக்கு போறதா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இல்லையா? இது எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிடுறா அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த பிரத்யேகாரம் தியானம்ல சொல்லி யாருக்கு புரியாதனால நான் அதே நிலையைத்தான் அதாவது இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. அன்னைக்கு படிச்சுமே இல்லையா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிச்சுமே இல்லையா? ஆமாங்கய்யா. பட் தி திங் இஸ் என்னன்னா இதை வந்து மத்தவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக செய்யறதா இல்லாட்டி நாம அந்த நிலையை அடையறதுக்காக செய்யறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படி வேணா பண்ணிக்கலாம். பிறருக்கும் செஞ்சு காட்டலாம், நீங்களும் பண்ணிக்கலாம். அது என்ன பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒரு அதிசயமே கிடையாது. நீங்க பாட்டு செஞ்சு கேட்டா ஆமா இப்படிதாங்க வேண்டியதுதான். இது அறிவியல் தானே. இன்னும் பெருசு அலட்டிக்கவே தேவையில்லை. ஆரோக்கியமா இருக்கலாம், வைத்தியரா மாறலாம், யாருக்கு வேணும் வைத்தியம் பண்ணலாம், பிறகு சொல்லி கொடுத்து பொருள் ஈட்டலாம். அது ரொம்ப முக்கியம். பொருள் ஈட்டி பொருளும் அருளும் ரெண்டுமே நமக்கு வரணும். தோன்றின் புகழோடு தோன்றனா பொருள் வரணும். ரெண்டுமே வரணும். பொருளும் வரணும், புகழும் வரணும், ரெண்டும் வரணும். ஏன்னா பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. எங்கட காசு இல்லை, நீங்களா மதிப்பீங்களா? நான் ரோட்ல உட்காந்துறதுன்னு கேட்பீங்களா நீங்க? நானும் குறைஞ்ச வச்சு வசதி இந்த காலத்துல நீங்க கேட்குறீங்கள்ட்ட கேட்பீங்களான்னு கேட்குறேன். ரோட்ல இப்படி பிச்சைக்காரனாட்ட கொண்டு இருந்தா என்ன அவங்க போடா வேண்டிட்டு போயிருவீங்க. நானு பொருள் இருந்தா தான் எனக்கு பொருள் இல்லைன்னு உங்களை நான் பொருள் இல்லைன்னு உங்களை எடுத்துக்கு நான் சந்திக்கிறேன். எனக்கும் பொருள் வேணும். ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே பூமியில வாழ்ற வரைக்கும் மோட்சத்துக்கு போறோம். மோட்சம்னு வர்ற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? ஏதோ ஒரு பொருள் ஈட்டி ஆகணும். ஏதோ ஒரு பொருளை ஏற்றிதான். அதுதான் விஷயமே. ஒரு அருள் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? கதை விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அது பொருளா மாத்தணும். அருளை அந்த நல்ல விஷயத்தை பொருளா மாத்தணும். திருப்பி கொடுத்துட்டு போகணும். போறப்ப என்ன இருக்குது? ஒண்ணு இருக்காது இல்லையா? செத்து போனானே சமாதிக்கு போனானே ரெண்டும் ஒண்ணு தானே. அது என்ன? அது வேற இது வேற. அது கேவலமானது, இது புகழ் வாய்ந்தது. அது வள்ளுவர் கூட சொல்லுவாரு, அப்படி செத்த கேவலம்டா, இப்படி செத்த புகழ்ற அப்படிம்பாரு. வள்ளுவரே ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. சங்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? சங்கு வந்து புகழ் வாய்ந்ததா மாறுது இல்ல, அந்த மாதிரி மாறுடா அப்படிம்பாரு. செத்தாலும் கூட சங்கு வந்து புகழ் வாய்ந்ததா மாறுது இல்லையா? அப்ப வித்தகத்தவனுக்கு தான் சங்கு எப்படி புகழ் வாய்ந்ததா மாறுதோ, நீ வித்தகத்தவனுக்கு அது வரும்புறாரு. ஒரு சங்கு, அந்த சங்குக்கு பேரு நத்தைன்னு பேரு, மெல்லுடலின்னு பேரு. அது செத்து போன புகழுடதான் மாறுதுங்க. அது ஏன் மட்டும்? அது மட்டும் அது ஒரு மெல்லுடலி தான். நத்தை வகை சார்ந்த மெல்லுடலி. அந்த மெல்லுடலி இறந்து போனால் அது மிகப்பெரிய புகழ் வாய்ந்த சங்கா மாறி சங்கு, வளையல்,
பெரிய ஜொலிக்கிற பொருளா மாறுது, சங்கநாதமா மாறுது. அந்த மாதிரி செத்து போனாலும் சங்காக மாறுங்கிறார். எப்படி என்ன சங்கு சுட்டாலும் நன்மை தரும் அப்படின்னு. அது 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 வந்து தான தர்மத்தை பத்தி பேசுறது, தான தர்மத்தை பேசுறது. அப்துல் கலாம்யா, அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி பிறக்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. ஆனா நம்ம இந்த உடலை விட்டு போறது வந்து அப்படி நிகழ்ச்சியா இருக்கக்கூடாது, ஒரு அடையாளமா இருக்கணும். ஒரு சம்பவம், ஒரு வரலாறு படைச்சு, வரலாறு படைக்கணும், சரித்திரமா இருக்கும்னு சொல்றாரு இல்லையா? அதைத்தான் மகான் தானே. ஆமா ஆமா ஆமா. அவர் செத்து போகும்பொழுது இந்தியா பூரா அழுதுச்சே இல்லையா? இந்தியா பூரா அழுத ஒரே ஆள் அவர் ஒண்ணுதான். பேசிக்கிட்டே இருக்கும்போதே உட்காந்து இறந்துட்டாரு. அவரு மாரடைப்புங்க காரணம் நல்ல சளி வந்து அடைச்சிருச்சு. சோறுங்கிறாருல. எந்த மகானையும் சளி விடவே இல்லை சார். எங்க இருந்தாலும் புடிச்சுக்குது, அது பேய் பிடிச்சிக்கிற மாதிரி. சும்மா பேசிட்டு பேய் பிடிக்கிறது நமக்கு தெரியாது. ஆமா, அது மாதிரி இந்த சளி பிடிக்கிறது நம்மள எப்படியோ அப்பிக்குது. அப்புறம் அவர் இட்லி திங்கிற ஆள் தானுங்க. இட்லி திங்கிற ஆளுக்கு இப்படி ஆரோக்கியம் எப்படி? ஆரோக்கியம் என்பது வேறங்கய்யா. அறிவாளி வேற, ஆரோக்கியம் வேறங்கய்யா. அறிவாளி வேற, ஆரோக்கியம் வேற. அறிவாளி வேற, ஆரோக்கியம் வேற. ஆமா. அப்படி பாத்தீங்கன்னா நேற்று செரியன்னு ஒருத்தர் செத்து போனார் ஒரு போன மாசம். அவர் பெரிய இந்தியாவிலேயே தலை சிறந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இதய நோய் நிபுணர் வேற, இதய மாற்றி அறுவை சிகிச்சை பண்றது வேற. அவனே அந்த ஆளு நடக்க தொடக்கணும். ஆனைக்குட்டி மாதிரி இருக்கிறாப்புல. ஆனைக்குட்டி மாதிரி இருந்தாரு. எந்திரிச்சு நடந்தாரு, எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. கல்யாணத்துக்கு போயிருக்காரு. இப்படி எந்திரிச்சு சாப்பாடுக்கு போறாரு. என்னமோ எதுக்கு எந்திரிச்சாருன்னு தெரியல. எந்திரிச்சுன்னு புதக்கன்னு உடனே செத்தாச்சு. கேட்ட இந்தியாவில் புகழ்பெற்ற இதய நோய் மருத்துவர். என்னடா மாரடைப்பு செத்து போயிட்டாரு. தின்ன பார்த்துதான் செத்துருப்பாரு. உடம்புங்க பூரா சடியும் கொழுப்பு ஏறி கிடக்குது. அதை கரைக்க தெரியணும். அவங்களுக்கு என்னங்க தெரியும் பாவம். இப்ப சான் போப்பு கூட செத்து போயிட்டாரு. காலையில கூட பேசுறமே இல்லையா, செத்து மண்டையை போட்டாரு. இப்போ இத்தாலி போப் மண்டையை போட்டாச்சு. இத்தாலி போப் கோவிந்தா காலையில பேசுறான், சாக மாட்டானா சாக மாட்டானா பேசிட்டு இருந்து இப்ப செத்து போயிட்டாரு. இப்ப செத்து ஓடிட்டு இருக்கு. போட்டு தள்ளிடுச்சு. காலையில தான் பேசிட்டு இருந்தா. காலையில தான் பேசுறேன். போயாச்சு. ஆள் இப்ப தேர்ந்தெடுத்த எத்தனையோ கார்டினல் சேர்ந்து 130 பேர் என்னமோ சேர்ந்து. அதுல பாருங்க, அந்த தேர்ந்தெடுக்கிற பூரா கிளவுனுங்க எல்லாம் 80 வயசாலதான் தேர்ந்தெடுக்கணுமா? அப்ப வர்றவனே சாக போறவன் தான் வரன்னு தெரியுது. ஒரு இளைஞர் வர முடியாது தெரியுது. எல்லாம் 90 வயசு 80 வயசு. ஆனா என்ன சொல்லிட்டேன்னா, தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து கிழவனுங்க 80 வயசு. இளைஞர்கள் கூட தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லுவான். எவன் இளைஞரை தேர்ந்தெடுத்துவான்? அவன் பூரா கொடுத்து சாக போறன்னு தேர்ந்தெடுக்க போறான். அது ஒரு மொடவாண்டி போஸ்ட் தானுங்க. உணவு முறையில தீர்வு நீங்க சொல்ற மாதிரி இந்த உணவு முறையே தெரியாதவே வாழ்ந்து கோடிக்கணக்கான பேர் மடிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் பெரிய சாபம். ஏசுநாதர் உபவாசம் செய்யினே சொல்றாரு ஏசுநாதர். ஆனா வழிமுறை தெரியாதுங்க, வழிமுறை தெரியாது. அதான் விஷயமே. இப்ப வள்ளலார் மிகப்பெரிய அறிவாளி ஞானி. ரைட்டு, சோத்தை விட சொன்னாரு. எப்படி விடுறதுன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயும் இல்லையே. உண்பது. அதாவது ஞான சபையை பத்தி பேசுவோம். ஞான சபையை பத்தி பேசுறப்ப, ஞானம் அறிவை பத்தி பேசுகின்ற பொழுது சில சன்மார்க்கிகள் உணவுன்னு தனியா சொல்றாரு. ஆனால் நீரை எங்கேயுமே அவர் சொல்லலையே. நீரை அருந்துன்னு எங்கேயுமே சொல்லலையே. சுடுதண்ணி பத்தி பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒத்து வராது. சரி, சுடுதண்ணி குடிக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க? நானும் நேரடியே போய் பார்த்துருக்கேனுங்க. நேரடியே போய் போன வருஷம் போய் 3 நாள் 2.5 நாள் அங்கேயே இருந்தேன். யாருமே சுடுதண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல, அப்படி சுடுநீர் சாப்பிட்டாலையா அதுல என்ன தீர்வுன்னு யாருக்குமே தெரியல. இலக்கு என்ன? நான் இலக்கு மாத்திட்டேன். நோக்கம் என்ன, அது என்ன சமாச்சாரம் ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே. அதுதான் இங்கதான் 2 பிரிச்சுட்டேன். நாம ஒண்ணும் சமாதி அல்லது விண்வெளி 2ஆ பிரிக்கிறோம். அதுவே அங்க கிடையாது. சரி, அதை பேசக்கூடாதுங்க, வேஸ்ட். நம்ம இங்க வரலாம் ஐயா. அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் காஸ்மிக் என்ஜினாக வாழ்க. அதாவது உடனே காஸ்மிக் என்ஜினா மாறி எனர்ஜியில வாழ்றாங்க. காஸ்மிக் என்ஜினாவே மாறிடுது. பேட்டரி மாதிரி எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியில் வாழ்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, காஸ்மிக் என்ஜின் அர்த்தம். என்னது?
என்ஜின். பேட்டரியில ஓடுது அப்படின்னு அர்த்தம். பேட்டரி அது ஏற்கனவே டாக்டர் அர்னால்டு சொல்லியிருப்பாரு. டாக்டர் அர்னால்டு வந்து இன்னொரு இடத்துல ஹியூமன் பாடி இஸ் ஏ காஸ்மிக் என்ஜின்னே பதிவு பண்றாரு. காஸ்மிக் என்ஜின். காஸ்மிக் என்ஜின். ஆமா, என்ஜின் பேட்டரியில ஓடுனா பேட்டரி, இது பேட்டரின்னு சொல்றாரு, அது பென்ஜின், ரெண்டு ஒண்ணுதான். சரி. அந்த அடுத்த வரி பாருங்க, நான் சொன்னது வருது. இந்த ஆய்வில் இன்னும் நான் ஈடுபடவில்லை. பாத்தீங்களா? ஆமாமா. ஏன்னா அந்த ஆய்வுக்கு போயிட்டோம்னா காத்தும் மூச்சும் இல்லாத வாழ்ந்தோம்னா அது போய் எங்கேயாச்சும் உக்காந்துருவாங்க, அப்புறம் சமூகத்துக்கு பயன்படாது. அதனாலதான் நிறுத்திக்கிட்டாரு. இந்த ஆய்வில் நான் இன்னும் ஈடுபடவில்லை. அதைத்தான் நான் இப்ப வந்து சொன்னா நீ எங்கே இருக்குதுன்னு நினைச்சா இங்கே இருக்குது. அதாவது அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் காஸ்மிக் எனர்ஜியில் வாழ்கிறார்கள். இந்த ஆய்வில் இன்னும் நான் ஈடுபடவில்லை. இது அநேகமாக நிர்பகல்ப சமாதியின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம். யோக பயிற்சியில் பின்வாங்குவது என்பது கிடையாது. சரியா? முடிந்தவரை தனித்து இருந்து காற்றிலும் நீரிலும் ஆரோக்கியத்துடன் வாழ முடிகிறது. மேலும் முன்னேற்றம் ஏற்படும். யோகாச்சாரியார் பெங்களூர் சுந்தரம் அவர்கள் யோகத்தில் என் முதல் ஆசிரியர். இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர்கள் ஹடயோகத்தில் மட்டும்தான், உடற்பயிற்சி மட்டும்தான் பண்ணிருக்காங்க, அந்த பேர் மூச்சுக்கு போகல. ஹடயோகத்துல ஜெயிக்க முடியாது. ஹடயோகம் சொல்ற அது ஜெயிக்க முடியாது. ஹடையின வேறு உடலை மட்டும் வளைக்கிறது, அது வேலைக்கு ஆகாது. அவர்கள் ஹடயோகத்தில் மட்டும் அவர் ஹடயோகத்தில் மட்டுமே முயன்று நிறுத்தி கொண்டார். ஹடயோகத்தை மட்டும் சேர்த்து. அது நம்ம யாரும் தெரியுமா? இன்னொருத்தர் ஆசனம் ஆண்டியப்பன் மாதிரி, அவரு மூட்டு வழியில் தானே இருக்காரு. அவர் செத்து போயிருப்பாரு நினைக்கிறேன். இருக்காரு, செத்து போயிட்டார் ஆசனம் ஆண்டியப்பன். ஆண்டியப்பனும் செத்துட்டாரு. ஆண்டியப்பன் குரு தான் இவரு சுந்தரம். ஓ, ரைட். சரி, சுந்தரம் ஆண்டியப்பனுக்கு குரு. சரி. அவரும் செத்துட்டாரு. இவரு மூட்டு வழியில செத்து போயிட்டாரா? இவரே மூட்டு வழிதான். யாருக்கு? ஆண்டியப்பன் கடுமையா இவரு சுந்தரம் வந்து கடுமையான யோகா செய்வார். அல்ல உடம்பே முறுக்கி விடுவாரு, பாம்பு முறுக்கிற மாதிரி. அப்புறம் சாதாரண முறுக்கி செத்தா போட்டாரு. ஆமா. சோத்தை விட தெரியாதுங்க ஐயா. சோத்தை விட தெரிஞ்சு இந்த மாதிரி பயிற்சி வர தெரியும். 2000 ஆண்டு வீண் பண்ணியாச்சுங்க ஐயா. நம்ம 2000 ஆண்டு போயிடுச்சு. ஆமா, அதான். அது பேசி செத்து போனதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. இப்ப சுந்தரமா இருந்தானே மந்திரமா இருந்தானே எல்லாமே இத்து போய் செத்து போயிட்டாங்க. என்ன பண்றது நாம? இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க, செத்து போன மாடு இருந்தது, அது பொத்து போன களை நிறைய பால் கறந்ததுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? கிராமத்தை சொல்லுவாங்க, செத்து போன மாடு இருந்ததுக்கு அது செத்து போன மாடு பொத்து போன களையா. ஏதாவது ஒத்து வருதான்னு பாருங்க. பொத்து போன கலையில பால் பீச்சு எங்கடா? எதுக்குமே அந்த கதையை பேசினா இது ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. செத்து போன மாடை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பொத்து போன கலையில பால் அப்படியே பால் கறந்தாலும் நிக்க போறது இல்ல. அது எதுக்கடா அந்த பேசுன்னு சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பாவே சொல்லுவாரு, செத்து போன மாடு இருந்து பொத்து போன கலையில இருந்து பால் கறந்தால போடா அப்படிம்பாரு. நம்ம பேசுறது ஒரு வரையும் தீர்வாதான் இருக்கணும். அதான் இப்ப எனக்கு புரியுது. ஆமா, தீர்வா இருக்கணும். இல்லன்னு சும்மா எடுத்தேன்னு இதெல்லாம் சாதாரண நல்லா யோசிச்சு செய்யணும். இல்லாட்டி இல்லாட்டி ஒன்னா ஒழுங்கா செய்யணும், சோத்தின்படி செத்து போயிடணும். அவ்வளவுதான். சோத்தின்படி செத்து போயிடணும். மருந்து கொடுத்துட்டு சாகடாங்கிற மாதிரி சோத்தினோடு செத்து போயிடும். எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? ஆனா ஒண்ணு, அப்படி செத்தா ஏத்துக்கொள்ள முடியாது. அதான் இங்கதான். அப்ப அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவு இருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு காணும். உன் பிரச்சனைக்கு, உன்னுடைய பிரச்சனைக்கு அப்ப யாரு தான் தீர்வு சொல்ல வர்றாங்கன்னா, தீர்வு தான் நான் சொல்ல போறேன். இத்தனை கத்துறவன் தீர்வு தான். பிரச்சனை தான் பேசியாச்சு. நம்ம இடையில சில நேரம் நம்ம ஒரு 10 நிமிஷம் எப்படி பிரச்சனையும் கூட பேசுறோம். பிரச்சனை பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அப்படி நம்ம வாய் மீறி வந்துருது. டக்குன்னு மாறணும் இல்லையா? மாறிக்கோணும் மாதிரி அதவே பேசக்கூடாதுங்க ஐயா. தீர்வு உணவுன்னு 100க்கு 100 தெரிஞ்சு போச்சு. ஆமா, திருப்பி அது சாப்பாடு போடுறாரு. திருப்பி நம்ம சும்மா வள்ளலாறு பேசுறாரு. எந்த பிரயோஜனம் இல்ல. வள்ளலாறு என்ன சொல்லியிருக்காரு? பசி தீர்னு சொல்லியிருக்காரா? அதை புடிச்சுக்கலாம். அல்லது தனித்திருன்னு சொல்றாரு. அந்த வைர வாக்கியத்தை எடுத்துக்கணுமே தவிர மீண்டும் நம்ம அவங்களெல்லாம் வந்து பேசணுங்கிற வேலை இருக்காது. நாம எடுத்துக்கொண்டு திருவள்ளுவரும் டாக்டர் அர்னால்டு, இந்த 2 பேரும் தான் கதாநாயகர்கள். அர்னால்டும் திருவள்ளுவரும் தான் இங்க கதாநாயகர்கள். புரியுதுங்களா? மத்த யாரும் இங்க கிடையாது. அப்படித்தானே சுந்தரம்? பன்னீர்செல்வம் இங்க 2 நாளை காண. பன்னீர்செல்வம்
ஆமாங்க. கொஞ்சம் வெளியில கல்யாண சமாச்சாரங்க, அதனால வெளியில போயிட்டு. சரி சரி சரி. அதை பாருங்க. பாருங்க அதெல்லாம் என்ன நல்ல முத்து. நல்ல முத்து. இருக்கிறேங்கய்யா. சரி சரி சரி. தெய்வ ராஜ்யாங்க இருக்கட்டும். என்ன ஆள் குறைஞ்சு போச்சு இன்னைக்கு. மத்தியானம் 2 மணிக்கு யாரும் வரலையா தெரியுது? தூங்கிட்டீங்களா எல்லாருமே? மத்தியானம் 2 மணிக்கு யாரும் வரலையா தெரியுது? காலையிலே நான் போயிட்டேங்க. எங்க அக்காவுக்கு இல்ல மத்தியானம் 2 மணிக்கு போட்டு பார்த்தேன். 2:02 2ல இருந்து 2:05 வரைக்கும் போட்டா யாரும் வரல. சாயங்காலம் தாங்க பாத்தீங்க. சரி எல்லாம் வந்திருக்கிறாங்களான்னு வீடியோ போட்டு விட்டுருப்பீங்க பாக்கலாம்னு 3 மணிக்கு பார்த்தா சரி போடல, யாருமே வரலையாடுறதுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமாமா 2 மணி 2:05 பார்த்து சரி அப்படின்னு நான் அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி இந்த ஸ்பேஸ் இந்த விண்வெளிக்கு வந்து ஏணிப்படி எப்படி செய்யறது அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏணிப்படி விண்வெளிக்கு ஏணிப்படி தயாரிக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஏற்கனவே இருக்குது. அதுக்குள்ள பார்த்தேன். நம்ம கருத்து ஒத்து நான் தான் நுண்ணறிவு எல்லாத்தையும் செயற்கை நுண்ணறிவு வந்து நீங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சுங்க, செயலை இறக்கி வச்சுக்கோங்க. அதை போட்டு பாருங்க. நான் கூட நிறைய போட்டிருக்கேனே. விண்வெளியில் எப்படி கீழிருந்து மேல் மாடிக்கு வந்து நம்ம மின் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இங்கிருந்து மின் தூக்கி மூலமாக விண்வெளிக்கு போகலாம். கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் நேரத்துக்கு ஒரு கம்பி அமைச்சு அது போறது எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். இதெல்லாம் சென்ட்ரிஃபெட்டல் அப்படின்னு போட்டு இந்த யோசனை நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இந்த கையோட இப்போ கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நினைக்கிறேன். இப்போ 2025 தானே. இன்னும் ஒரு 4 வருஷத்துல இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் இருந்தாங்களே அதெல்லாம் வந்து பழுதாகி போச்சுங்க. அது அப்படியே என்ன போறாங்கன்னா கழட்டி விட்டு அதை உடைக்க போறாங்க. இப்போ நான் அதுக்கு பதில் சொன்னேன், அதவே நீங்க கவுண்டர் வெயிட்டா பயன்படுத்தலாம். ஒரு கவுண்டர் வெயிட் நமக்கு வேணும். ஒரு கவுண்டர் வெயிட்னா அப்புறம் வந்து ஒரு கல்லுக்கட்டி சுத்துற மாதிரி தான். 100ல கல்லுக்கட்டி சுத்தணும் ஒரு வெயிட்டு அதை பிடிச்சி இழுக்குது. அந்த மாதிரி கவுண்டர் வெயிட்டா பயன்படுத்தி வீண் பண்ணக்கூடாது. அது வந்து 36,000 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போய் வச்சு இந்த செலவு சிக்கல்படுத்தணும். அப்படி பண்ணோம்னா நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் ரெண்டையும் வச்சு டிஸ் மாதிரி செஞ்சு சுழல விட்டோம்னா நமக்கு ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல் மாதிரி கொண்டு வந்தோம்னா கீழே இருக்கிற பொருளை வேகமாக மேலே இழுத்துட்டு போகலாம். செலவு கம்மியான நல்ல ஐடியாவே தான் இருக்குது. ஆனால் 36,000 கிலோமீட்டர் மேலே கொண்டு போகும்பொழுது செலவு அதிகமாக இருந்தாலும் நல்ல ஐடியான்னு அந்த சாட்சிபி என்கிட்ட சொல்லுது. கொடுத்த ஐடியா வந்து நல்ல ஐடியான்னு சொல்லுதுங்க ஐயா. நான் யோசனை பண்ணி 4 நாள் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். திருலோக சந்தர் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். பாத்தீங்களா? பாத்துங்கய்யா. நீங்க போட்ட அந்த கட்டுரையை தானே பாத்துங்கய்யா. படம் கூட போட்டிருந்தேன். படம் அதுல அது வரைஞ்சு கொடுத்த படம் தான். அந்த படமே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. யாருக்குமே புரியாது மண்டையில. அது யாருக்குமே கான்கேவ் லென்ஸ் எஃபெக்ட போட்டு நான் பண்ணியிருந்தேன். கரெக்டா டிசைன் பண்ணி அது டிசைன் பண்ற பாருங்க. எப்படித்தான் அது சிந்திக்குது, எப்படி டிசைன் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாம என்ன சொல்றோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அதை போட்டு கொடுத்துருது. அடங்கப்பா பயங்கரமான வேலை தான் அது. நீங்க எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. செயற்கை நுண்ணறிவு வந்து எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. நீங்க சொல்ற கருத்தெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கட்டுரை எழுதிட்டீங்கன்னா கட்டுரை கூட எழுத தேவையில்லை. வாயில பேசிட்டு ஒரு 15 சொற்களை மட்டும் கொடுங்க. அது பாத்தீங்கன்னா 100-200 சொற்கள்ல ஒரு கட்டுரையா ஒரு கடிதமாவே அழகா கொடுத்துரும். இதுல என்ன அற்புதம்னா அது மெய் அறிவியலா இருந்தாலும் சரி அறிவியலா இருந்தாலும் சரி அது ஆழ்ந்து இப்ப நான் இன்னைக்கு போட்டோடனே அந்த கருத்தை எடுத்து நமக்கு கொடுத்துருச்சு பாருங்க ChatGPT. சோ நான் போய் மறுபடியும் எடுத்து உட்கார்ந்து லைப்ரரி போய் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி அந்த அளவுக்கு நமக்கு டைம் நேரம் எடுத்தோடனே நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்துறது அருமையா செய்யுது. அதனாலதான் எல்லாரும் செயற்கை நுண்ணறிவு போட்டுக்குன்னு சொல்றேன். செயற்கை நுண்ணறிவு எல்லாரும் பயன்படுத்துங்க. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு இயற்கை எந்த அளவுக்கு சாதகமா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இந்த நீர் தத்துவம் நம்ம செய்யறோம். இப்போ கையில மொபைலோட இப்ப நடந்துகிட்டே பேசிட்டு இருக்கேன். ஃப்ரீ தான். இன்டர்நெட் இருந்தா போதும். ChatGPT வந்தாச்சு. உடம்ப மட்டும் நியூட்ரலுக்கு அழகா கொண்டு வந்துரு. வேற எதையுமே தனித்து இருந்துக்கோ. வேற யாரு கூட சேராத. சேர்ந்தா முடிஞ்சு போச்சு. அது பன்னிக்குட்டி கூட சேரவே கூடாது. பன்னிக்குட்டிகளோட சேரவே கூடாது. பட் ஆனா எல்லாமே யூஸ் பண்ணு. இன்டர்நெட் யூஸ் பண்ணு. எல்லாமே தெரிஞ்சுக்க. எல்லாமே தெரிஞ்சுக்க. எல்லா இடத்துல போய் பாரு. ஆனா யாரு கூட சேராத. தனித்து இருந்துக்க. எங்க விண்வெளியில வீடு கட்டணுமா நம்ம சாதாரண ஆளுங்களாம் யோசிப்பாங்க. என்னடா நிறைய பேர் கேட்பாங்க, எங்க இனி என்னதான் சொல்றீங்க கேட்பாங்க. என்னங்க விண்வெளி பத்தி பேசுனீங்க, புதுசா என்ன கண்டுபிடிச்சேங்கிறாங்க. நிறைய பேர் இனி உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்கிறாங்க. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். நம்மளே இப்ப இந்த மனித இனத்துக்கு பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கான இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்புறம் நாளைக்கு நம்ம போய் ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரப்போது முன்கூட்டியே கணிச்சு அதுக்கான சொல்யூஷனும் நம்ம சொல்லணும். 3 தார்மீக பொறுப்பு இருக்கு நமக்கு. ஆல்ரெடி
ஆல்ரெடி இந்த உடம்புல வச்சுட்டு எப்படி மேய்க்கிறது தெரியாம மேய்க்கிறது தெரியாம அந்த 60 வயசுக்கு அப்புறம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லணும். அடுத்து வர ஜெனரேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும், எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்ற அந்த அறிவை கொண்டு வரதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு அந்த அவேர்னஸ்க்கு கொண்டு வரதுக்கே எவ்வளவு காலம் ஆகும் தெரியாது ஒவ்வொரு மனுஷனுக்குமே தனியா. அது அடுத்தது பாருங்க, நம்ம உடம்பை மட்டும் சரி பண்றதல்ல, இந்த உயிரை இந்த உடலோடு போய் விண்வெளியில் போய் குடியேறி குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் நம்ம பேசுறோம். விண்வெளியில் குடியேறது விதை நெல்ல எதுவும் இல்ல. ஒரு மழை வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டாவே பாத்தீங்கன்னா விதை நெல்ல சேமிச்சு ஒரு கோபுர கலசத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறோம். ஒரு நெல்லுக்கே நம்ம கலசத்துல எடுத்து போய் வைக்கிறோம் அப்படின்ற தமிழ யோசிச்சிருக்கான். அப்படும் போது இப்ப பூகம்பம் அப்ப வரும்போது இது மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த மனித உயிரை கொண்டு போய் எங்க வைக்கணும் அப்படின்ற கேள்வி எனக்கு. அந்த விதை நெல்லை சொன்ன விதை நெல்லை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறோம் இல்லையா. இப்ப நீங்க எனக்கு நம்ம விண்வெளியில ஏன் குடி போகணும் அப்படின்ற கேள்வி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அதுக்கு கன்வின்ஸ் எல்லாம் ஆகல, சொல்றேன். பட் ஆனா அப்ப ஏன் விதை நெல் எடுத்துட்டு போய் அங்க வச்சான் மேல? விதை நெல்லை எடுத்துட்டு போய் ஏன் கோபுர உச்சியில வச்சான்? அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்ப தப்பிக்கணும். பிரளயம் வருது, நீர் வருது, ஆறு வருது, கடல் வருது, கொஞ்சோண்டு ஒரு 10 ஏதோ ஒரு கொஞ்சம் வைக்கணும் இல்ல, பாதுகாப்பா கொண்டு வைக்கணும் இல்ல. ரூம்ல எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், பேங்க்ல எடுத்து போய் லாக்கர்ல பூட்டி வைக்கலாம், இல்லாட்டி வேற எங்கனாச்சும் போய் பத்திரமா வைக்கலாம். போய் கோபுரத்துல வச்சான், அதே அங்க எடுத்து வைக்கிறான் கோபுரத்துல. அதுதான் காப்பாற்றப்பட வேண்டும், எப்படியாவது சிலதை காப்பாற்றப்பட வேண்டும், அதான் உண்மை. சோ அப்ப அந்த ஒரு விதை நெல்லே அப்படி போய் அவ்வளவு உச்சியில எடுத்துட்டு போய் வைக்கிறானே, அப்ப மனிதன் எங்க எடுத்துட்டு போய் வைக்கணும்? புரியுது கரெக்டா வர்றீங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ரைட். அதே அப்படியே சாதாரண நெல்லுக்கே இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்ப அதை விட 1000 கோடி மடங்கு ஆற்றலுடைய பல கோடி ஆண்டு மாறி இந்த மனித குலத்தை கூட பாதுகாப்பா இங்க வைக்கணும் இல்லையா? அதுதான் பாயிண்ட். புரிஞ்சுக்கிட்டு விதை நெல்லுன்றது ஹைபிரிட் கிடையாது, பியூர் நாட்டு ரக விதையதான் சொல்றாங்க. ஹைபிரிட் எடுத்துட்டு போய் வைக்கல, எது ஒரிஜினல் சீடோ அதான் எடுத்துட்டு போய் நம்ம மேல வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ கூமுட்டைகள் மேல போறதுக்கு வச்சு இங்க பிரச்சனையே கிடையாது. இந்த திங் இஸ் உடம்பு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறோமா, அதுதான் பாயிண்ட். நீங்க இந்த புத்தகத்துல 17வது பாடத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நாசாவோட அது கொஞ்சம் கட்டுரை நேற்று எழுதியிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? நாசாவோடு என்ன 17வது பாடத்தை உங்களுக்கு நேற்று போட்டோ எடுத்து மொழிபெயர்த்து போட்டிருந்தேன், படிச்சீங்களா யாராவது? அவர் என்னென்ன விவாதம் நீங்க பாத்திருக்கீங்க. நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்ல போறது நீங்க பாக்குறதும் இல்ல. பல பேர் சொல்லிட்டே இருங்க, பாருங்க, படிங்க. 17ஆம் பக்கத்தை நாசா விண்வெளியோட அப்பவே 2000 நாசா விண்வெளியோட பதில் கேட்க பதில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு அளவும் புரியவே இல்லை. அவனுக்கு சாப்பாட்டை பத்தி தான் பேசுறானு தவிர யோக பயிற்சியில முதிர்ச்சி பெற்ற உடம்பு, நான் இந்த மாதிரி உடம்பு இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அதனாலதான் அவன் நோயோ, அதாவது என்ன சொல்றான்னா சாப்பாடும் தின்னுக்கணும், உடற்பயிற்சி பண்ணணுங்கிறாங்க. அடிப்படையே தப்பா நடக்குது. கேட்டா மசில்ஸ் லாஸ்ங்கிறா, ஒரு வெங்காயம் லாஸ் ஆகுது. கேட்டா புரோட்டீன் திங்கணும், புரோட்டீன் திங்கணும், தண்ணி குடிக்கணும், என்னமோ சொல்றான். சரி, புரோட்டீன் தின்னா மசில் லாஸ் ஆகாதுங்கிற, அப்புறம் எதுக்கு மாடி உடற்பயிற்சி பண்ற? கேட்ட ரத்தோட்டம் இல்லைங்கிறாங்க. எல்லாமே தப்பு பண்றானுங்க அவனுக்கு. பாடி நியூட்ரலை பத்தியே சிந்திக்காது. அது பேசி பிரயோஜனமே இல்லை. நான் போய் நாம போய் ஏதோ இப்ப இனியன் போய் நான் அடுத்த களத்துல இறங்கணும். இப்ப நான் இறங்கித்தான் இது செய்யணும் மாதிரி தெரியும். அதுக்குதான் முயற்சி பண்றேன். பார்ப்போம். முதல்ல இஸ்ரோட போய் பார்ப்போம். இஸ்ரோட கூப்பிட்டா பரவாயில்ல, எப்படி கூப்பிட்டுருவான்னு நினைக்க. எப்படி இன்னொரு தடவை போன் பண்ணுவாரு, ஐயா இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களா? இப்போ இந்த வேர்ல்டு ஒலிம்பிக்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு செலவு பண்றாங்க. ஒரு போட்டிக்கும் ஒரு தேர்வுக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் அவ்வளவு சிரமப்பட்டு தன்னுடைய உடம்ப வருத்தி அவ்வளவு செய்யறாங்க. ரன்னிங்கா இருந்தாலும் சரி, அந்த ஹை ஜம்பா இருந்தாலும் சரி, அந்த வெயிட் தூக்கி போடுறதா இருந்தாலும் சரி, ஷார்ட் புட்டா இருந்தாலும் சரி. இப்ப அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சரி, ஜிம் வேணான்னு சொல்லிட்டீங்க, அப்ப இது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் சொல்றீங்களா? தேவையில்லாத ஆணிதாங்க, தேவையில்லாத ஆணிகள் தான் படிது. அதுக்கு என்னன்னா அது புகழ் எப்படி வரணும்னு தெரியாம அதெல்லாம் அழிந்து போற புகழுங்கய்யா. ஒருமே அது வெறி, போதையில சம்பாதிக்கிறது. போதை வெறி ஊட்டப்படுகிறது. எப்படி இந்த நாய்க்கு வெறி விடுற மாதிரி, யானைகளுக்கு வெறி ஊட்டுற மாதிரி, யானைகளுக்கு வெறி ஊட்டுவாங்க. சில இதில் வெறி ஊட்டி அவனை ஓட வச்சு பண்றது. இந்த மாதிரி அந்த காலத்து பார்த்தீங்கன்னா போர் புரியற யானை இருக்கு. மன்னர்கள் யானை வச்சிருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல் வாங்கி உள்ள ஊத்தி விட்டுறது. கல் குடமா எதுக்கு ஊத்தி விட்டுறதுங்க? யானைக்கு ஊத்தி விட்டு அது உள்ள
கல்லை ஊத்தி விட்டு சாராயத்தைய கல்லு தானே, அப்ப கல்லு உள்ள ஏற்றி விட்டு அதை குடிக்க வச்சு அந்த வெறியில போய் போர் புரிய வைக்கிறது. அது ஏற்கனவே செதைச்சிரும், பயங்கரமா செதைச்சிட்டு போகுது. அந்த மாதிரி பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் போதையில ஓடுறதாங்க. அது எல்லாரும் விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா விளையாட்டு வீரரும் உடல் வலிமையை நம்ப மாட்டாங்க, அந்த போதை வலிமையை தான் நம்புவாங்க. என்னது போதை. இப்பைக்கும் பாருங்க, சாதாரண கூலி தொழிலாளி பாருங்க, புகையில இல்லாம, பீடி இல்லாம, டீ இல்லாம, இந்த மாதிரி ஏதாவது ஒரு போதைப் பொருள் இல்லாம, இப்ப நாம வந்து உணவு திருட்டு போதை ஏத்திக்கிறோம். கடின உழைப்பாளி பாருங்க, புகையில வச்சிருப்பான், அல்லது பீடி வச்சிருப்பான், அல்லது சிகரெட் வச்சிருப்பான், பான்பராக் வச்சிருப்பான், ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பான். கடின உழைப்பாளிகள் விட்டுருங்க, அவங்களுக்கு செய்யறாங்க, அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனா இப்ப எதுவுமே இல்லாம இளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல இருக்க இளையர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப என்ன அவங்களுக்கு நோக்கம் இல்லாம போதைப்பொருள், அது புரியுது, எந்த நோக்கத்தும் இல்ல. அதுவும் தவறுதான், இதுவும் தவறுதான். அதாவது எதுக்கு சொல்றேன்னா, உடம்பை கெடுத்து கொண்டு இந்த வேலை செய்யணுங்கிற பாருங்க, உடம்பை முதலவே வீண் பண்ணிட்டு வட்டிக்கு ஆசை பண்ற மாதிரி தான். ஆக்கம் கருதி முதலிழக்கும் அறிவினார் செய்கவினே வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி உடலை கெடுத்து கொண்டு வேலை செய்யறது, அதுதான் இந்த கூலி தொழிலாளர் பண்றது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த வழி தெரியாம இருக்கிறதுக்கு, அதாவது உடல் வலி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த சாராயத்தை வந்து வலி நிவாரணையை பயன்படுத்திக்கிறாங்க. சாராயத்தை என்ன பண்றாங்க? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப நோக்கம் தெரியாமல் ஆக்கவும் அழிவுதான். ஆமா, அதுதான் வள்ளுவரே சொல்லுவாரு, முதல் இலக்கும்ங்கிறாரு. நீ ஆக்கம் கருதி முதலிலக்கம் செய்யார் அறிவினார் ஒரு இடத்துல எழுதுவாரு. நீ வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலவே இலக்குறீங்கிறாரு. வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலே போச்சுங்கிறாரு. நான் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல 6 லட்சம் ரூபாய் விட்டுருக்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. 10 லட்சம் ரூபாய் அப்பவே விட்டுருக்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கு எனர்ஜி லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு காசு மூலியமா தெரியுது, பணம் மூலியமா தெரியுது. பட் ஆனா ஆரோக்கியம் மூலியமாக அதையும் நம்ம உடம்பையும் வீணடிச்சிட்டோம் அப்படின்றத கொஞ்சம் லேட்டா தான் நமக்கு புரியுது. அது யாராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமும் நம்ம அதுவும் ஒரு உடல், அதுவும் ஒரு சொத்து தான் அப்படின்றது தெரியறதுக்கே கொஞ்சம் காலம் ஆயிடுது பாருங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இது தெரியாமே உடற்பயிற்சி பண்றாங்க. இப்ப அது வந்துங்க, பெண்கள் அழகு போட்டின்னு சொல்லி நடத்துறாங்க பாருங்க. பெண்கள் அழகு போட்டி நடத்துறாங்க இல்லையா, அவங்க வெறும் மேனியை மட்டும் காட்டிட்டு முழுன்னு காட்டிட்டு அந்த கவர்ச்சி உடையை போட்டுட்டு காட்டிட்டு, அது இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஆண்களுக்கு வந்து உடற்பயிற்சி செய்து ஆண் நடக்கும் போட்டி. அது வெள்ளக்காரன் தான் அறிமுகப்படுத்தினது. அது மன அமைப்பு தாங்கய்யா. அது வந்து ஒரே ஒரு மன அமைப்பு தான். அது எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்மள எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணணும், என்னை எல்லாரும் அங்கீகரிக்கணும், எல்லாரும் என்னைய பார்க்கணும், எல்லாரும் வந்து நான் கரெக்டா இருக்கேன், நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு மன அமைப்பை மாத்தி, தவறான கொள்கை, தவறான புரிதல், ரொம்ப மோசம். எங்க பெண்கள் நிர்வாணம் நிக்கிறது எப்படிங்க அது அழகுன்னு எப்படிங்க சொல்றீங்க? பெண்களை நிர்வாணம் நிறுத்தி பாக்குறான் அவன் வெள்ளக்காரன். அந்த முண்டை அவனுக்கு தான் உலக ராணிங்கிறான். என்னவா உலக ராணியா? என்னது உலக அழகியா? நம்ம இந்தியாவில இருக்கிற 2-3 உலக, அது என்ன உலக அழகி? அது என்ன அந்த நாடு காட்சி பொருளாக மாற்றப்பட்ட, அது காலங்காலமா இருக்கிற ஒரு பிழை தான். அது பிழை தான் நான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல. அதாவது ஒரு இனப்பெருக்கத்துக்காக, ஒரு இனம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த இனச்சேர்க்கையில மட்டும்தான் அந்த செயல் செய்யணுமே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காக அது செய்தாலும் அது ஒரு அறிவை நோக்கி தான். அது அடுத்த தலைமுறைக்கு தேவையில்லாத ஒரு போதை மாதிரி தான் ஆகுது. அது தேவையில்லாத ஒரு போதை. அது ஐஸ்வர்யா ராயில் அந்த கேஸ் தான். யாரு செய்தாலும் தவறுதான், அவ்வளவுதான். என்ன முன்னேறிடுச்சு? ஐஸ்வர்யா வந்து அமனத்தோடு நின்றதுன்னா உலகம் என்ன முன்னேறிடுது? ஒரே முன்னேற, நீ பணக்காரி ஆயிருக்க அவ்வளவுதானே. அப்ப அவன் பொள்ளையை அமனத்தோடு நிறுத்தி வைப்பியா? சொன்ன மாதிரி நம்ம இந்த வந்து நம்ம உடம்பை தூய்மைப்படுத்தினாதான் சில கேள்விகள் நமக்குள்ள இருந்தே வெளியே வருது. இல்லாட்டி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. அதுதான் எனக்கு புரியுது. நம்ம உடம்பை தூய்மை செய்யாத வரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா உடம்பை தூய்மை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த சமூகத்தை நோக்கி. அதை விட இது ஒரு பக்கங்களா, இப்ப பெண்களே உடற்பயிற்சி பெண்களா மாறுறாங்க. அது ரொம்ப தமிழ்நாட்டுல அந்த ஒரு மாதிரி நோய் வந்துட்டு இருக்கு. ஆண்கள் தான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப பெண்களே உடற்பயிற்சி பண்ற பெண்களா மாறிட்டாங்க. அது ஒரு வேறு அது ஒரு நோய் பரவிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பெண்கள் உடற்பயிற்சி கழகம் என்னது? அதுதான் சொல்றேன் இல்லையா, இது இந்த
சரியான அந்த பேசிக்ஸ் தெரியாததுனால வந்த ஒரு பிரச்சனை. இப்ப பாருங்க, இப்ப எல்லாருமே அதை செய்ய ஆரம்பி. இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை செய்யறாங்க. அந்த WWE சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ராக்கிங் ரெஸ்லிங் சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் 20 வருஷம் ரொம்ப முன்னாடி கொடூரமா இருக்கு. அந்த காலத்துல வெளிநாட்டுலதான் அந்த மாதிரி ரெஸ்லிங் பெண்கள் இருந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது சரியான புரிதல் இல்லாத காலம். எதுக்கு இந்த உடம்பு, நம்ம இந்த உடம்பை வச்சு ஏம் பண்ணணும் அப்படின்றது பேசிக் தாட். இப்ப பாருங்க, இப்ப இந்தியா எதற்கு ஃபேமஸ்? இந்த மாதிரி ஆத்ம சாதனம் செஞ்சு யோகம் செஞ்சு யோகத்தை பழகி அப்படிதான் எல்லா யோகிகளா தான் இருந்திருக்காங்க. சோ அதுல நம்ம கன்வின்ஸ் ஆகல. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க அதுல கன்வின்ஸ் ஆகல இல்லையா? அப்ப அதை செஞ்சிருந்தா இந்தியால இந்த தவறு நேர்ந்திருக்காது இல்லையா? அதுதான். சோ அதை விட்டுட்டதுனால இப்ப நம்ம எங்க நோக்கி போவோம்? நம்ம வந்து ஆப்வியஸா இப்ப கிழக்கு இல்லைன்னா மேற்கு என்ன செய்யுது? வெஸ்டர்ன்ல எப்படி இருக்காங்க மக்கள்? அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தவறு இல்லாதான் இருக்கு. அதனால இப்ப அதை ஃபாலோ பண்றதுனால இப்ப இந்தியாலயும் பாத்தீங்கன்னா எல்லா தவறு வந்துருச்சு. அவ்வளவுதான். ஆமா, அது காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அது அந்த அழிவு கலாச்சாரம் ரெண்டு வந்து அந்த மந்த புத்தி பணம் சம்பாதிக்கிறது அதுல வந்துருங்க ஐயா. இப்ப அமனத்தோட நின்னாலும் பணம் கிடைக்குது, கடுமையா உழைச்சாலும் பணம் கபடு, போதைப் பொருள் வித்தாலும் பணம் கிடைக்குது, எப்படி பொய் சொல்லி பணம் கிடைக்குது, அரசியல்வாதியும் பணம் சம்பாதிக்கிறான், நீதிபதிகளும் திருடுறான். இப்ப பணம் சம்பாதிக்கிறது போயிடுறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அப்ப நம்ம ஒரு பட்டியல் போடணும். உடம்ப தூய்மை செய்யறதன் மூலியமாக நம்ம எந்தெந்த போதையில இருந்து வெளியே வரோம், எந்தெந்த போதையில இருந்து வெளியே வரோம் அப்படின்னு ஒரு பட்டியலை போடணும். நமக்கு எந்தெல்லாம் அட்வான்டேஜஸ், நான் என்னெல்லாம் இந்த நீர் பயிற்சி செய்யறதுனால என்னெல்லாம் நன்மை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது பெரிய ஒரு லிஸ்டே போகும்னு நினைக்கிறேன். அது நீங்க கடைசியில அப்பதான் உண்மையே வேணும். அடையடங்கப்பா, இது செய்யத்தான் நம்ம கண் முன்னாடி நடக்கிற தீமையில நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. ஏற்கனவே சாராயம் குடிச்சவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற மாதிரியே எத்தனால் சாராயம் ஒரு எத்தனால், ஆகாரம் எத்தனால்ங்கிறது அறிவியல் உண்மை. ஆகாரம் வந்து எத்தனால்ங்கிறது அறிவியல் உண்மை. ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ள போகின்ற எல்லா பொருளுமே அது அந்த சாராயத்தை உற்பத்தி பண்ற கிருமி தான் வயிற்றுக்குள்ளே இருக்கு. அது வந்து ஹெலிகாப்டர் ஃபேக்டரிங்கிற அன்னைக்கு பேசணும். அதனால அது எத்தனாலா மாறியே தேர வேண்டும் அப்படிங்கறதான் அறிவியல் உண்மை. இது வந்து யாரும் வெளிப்படையா பேசுறது இல்லை. இப்ப நான் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்வேன், இந்த பாரு நான் சாப்பிட்றதுல சாராயம் எத்தனாலா மாறுது, ஆமாம் எத்தனா மாறு, அதை ஏன் விரும்பிட்டு இருக்கேன்னு கேட்பேன். ரெண்டாவது, உடம்புக்கு கெடுதல் வேற, அது ஆரோக்கியம் கிடையாது. டிஃபன் என்பது ஆரோக்கியமான பொருளே கிடையாது. 99 வருஷத்துக்கு தெரியறது இல்லை. அதைத்தானே கல்யாண வீட்டுல போடுறீங்க, இலை வீட்டுல போடுறீங்க. அது பெரிய பிரச்சனை. அதுதான் உணவை விட பிரச்சனை எதுன்னு கிடையாது. அதவே எதிர்க்கணும்னா நாம வந்து 15,000 ஆண்டுக்கு பின்னாடி இருக்கிற வள்ளுவரே வெங்கடேசன் எழுதுறாரு இல்லையா, 8ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. நான் ஏன் இதை எதிர்க்க துணிந்தேன், உணவை விட முக்கிய 8ஆம் பக்கம் எடுத்து பாருங்க, அழகா சொல்லப்பட்ட நான் ஏன் எதிர்க்க துணிந்தேன். நமது அறிவு எங்கிருந்து கிளம்புகிறது? நம்ம அறிவு வந்து விண்வெளியிலிருந்து கிளம்புகிறது. இவனுடைய அறிவு புலன்களை தாண்டவில்லை, புலன்கள் 5 அறிவை தாண்டவில்லை அப்படின்னு எழுதுறாரு. 5 அறிவை தாண்டாதவங்கிட்ட போய் நீ வைத்தியம் எப்படி பார்க்கலாம்? அதான் கேள்வி. மாத்திரைகள் மருந்துகளை நம்ம எப்படி எதிர்க்க துணிந்தோம்? ஏனென்று சொன்னால் மேற்கு நாடு என்பது புலன்களை தாண்டாதது, நாம் கிழக்கு நாடு என்பது அண்டவெளியிலிருந்து கல்வியை தொடங்குகிறது. அண்டவெளினாவே அண்டவெளியோட பிரதிபிம்பம். நாமளே அண்டத்தில் இருப்பது பிண்டம் எழுதி வச்சாச்சு இல்லையா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட எழுதுறாரா இல்லையா? மனிதன் வந்து விண்வெளியினுடைய சிறிய வடிவம். எடுத்து படிச்சு பாருங்க, இருக்குதே இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஏதாவது கேள்வி இருந்த கேளுங்க, முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? இன்னும் 2 நிமிஷம் பேசலாம், முடிச்சுக்கலாம். 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசியாச்சு, அவ்வளவுதான். இந்த உடல் வந்து விண்வெளியினுடைய சிறிய வடிவம்னு சொல்லி சொன்னீங்கய்யா. எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா? அதாவது வந்து சுத்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு அணு, அது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய, அதாவது இயக்கமற்ற நிலையா இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியில இருக்கக்கூடியது இயக்கமுள்ள ஒரு துகள் தன்னுடைய இருப்பிடத்தை தேர்வு செய்து கொள்வதுதான் நம்மளுடைய உடல். நாம இங்க வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய உடலும் அந்த சுத்த வெளியிலிருந்து இயக்கமுள்ள அந்த அணு வந்து தன்னுடைய இருப்பிடத்திற்காக உருவாக்கி கொண்டதுதான் நம்மளுடைய உடல். இந்த உடல் வந்து அதனுடைய இயக்கத்தை வந்து மேன்மேலும் செயல்படுத்துறதுக்கு நம்ம உடலை வந்து தயார் செஞ்சுக்குது. இந்த உடல் வந்து அந்த அணு வந்து இருக்கிறதுக்கு தகுதி உள்ளதா உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் அது வந்து சுத்தமா, அதாவது சுண்டு கொண்டு இருக்குது. இது வந்து தகுதி இல்ல, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாம் அழுக்கு கொழுப்பு கசண்டு இதெல்லாம் உள்ளார வந்து படிஞ்சு உடல் கெட்டு போகும்போது நமக்கு இது இருக்கிறதுக்கு
தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, இந்த உடல் விட்டு வெளியில் போயிடுது. அவ்வளவுதான், அவ்வளவு சரிதான். இதுதான் மரணம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் மரணம். இது வந்து அற்புதமான ஒரு விஷயங்க. சரி பாருங்க, அதாவது அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அந்த ஒரு அந்த ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. நந்தவனத்துல ஆண்டி 4-6 மாதமாய் குயமன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு அந்த ஒரு இது. அப்ப 10 மாசமா ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்து வந்த இந்த உடம்பை நம்ம எப்படி பேணி காத்து அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகிறது அப்படின்னு வந்து நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படின்ற அறிவை வந்து நம்ம கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்றதுதான் புரியுது. இல்ல, அதுக்கும் காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, நான் அன்னைக்கே வந்து சொன்னேன், அது ஒரு குழந்தை வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு எந்த விதமான நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. காரணம் என்னன்னா, அதனுடைய பிராணன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சி வழியா வந்துட்டு புலன் வழி செயல்படுறது கிடையாது. அந்த பிராணன் அந்த அது இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாம்பை கொண்டு போய் விட்டீங்கன்னா அதை கையில பிடிக்கும். அது காரணம் என்னன்னாக்கா அந்த புலன்வெளி செயல்பாடுகள் கிடையாது. இது வந்து இப்ப நாள் ஆக 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 என்ன புலன்வெளி செயல்பாடுகள் வர வர உச்சி மூடிக்கிட்டுனா புலன்வெளி செயல்பாடு நடக்குது. புலன்வெளி செயல்பாடு இந்த விதமான 5 புலன்களுக்கான உணர்வுகளும் நாம வந்து அறிய தொடங்குறோம். அறிய தொடங்கும் போதுதான் நல்லது கெட்டது இதெல்லாம் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் யோகிகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, புலன்களை ஒடுக்கி அந்த பிராணனை வந்து உச்சி வழியா செலுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த புலன் வழி செயல்பாடு அடங்கி போயிடுது. அந்த பிராணன் வந்து அப்படியே அடங்கி போயிட்டு குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. இதுதான் நடக்கக்கூடிய ஒரு யோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, இன்னைக்கு காலையில பார்த்து படிச்சு பாத்தீங்களா, அந்த 3 முக்குணங்கள் திரிகுணா அப்படின்னா வந்து வாதம் கபம் பித்தம் அதையும் தாண்டி தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத ஐயா சொல்றாரு. யாருன்னா ஆதிசங்கர் சொல்றதா நம்ம பார்த்தோம் நம்ம. பட் ஆனா அதை தாண்டி முக்குணங்களை தாண்டி இருக்கும், அது எனக்கு புரியுது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த முக்குணங்களை தாண்டது எப்படி அப்படின்றத, அந்த அந்த பாடியை பேலன்ஸ் பண்றது எப்படி அப்படின்றத அதுல சொல்லாம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு குறை மட்டும் தான் ஏற்படுது. ஆமா ஆமா, தெரியாது அவங்களால. தமிழே தெரியாதுங்க உங்களுக்கு. ஆதிசங்கருக்கு தமிழும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவர் ஆதிசங்கருக்கு தமிழ், அவர் கேரளால பிறந்தாரு, அவ்வளவுதான். மலையாளம் தெரிஞ்சிருக்கலாம், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கலாம். அவர் கேரளாக்காரர் தான் அவரு. சரிங்க ஐயா, மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க.